சின்ன கதை பொறுமையை பற்றி. ஒரு 3 குரங்குகள் இருந்தாங்க காட்டில். இந்த 3 குரங்குகளுக்கு திடீர்னு ஒரு மாம்பழம் கிடைச்சிருச்சு. ஒரு குரங்கு கையில் மாம்பழம் கிடைச்சாலே என்ன ஆகும்னு தெரியும். 3 குரங்கு கையில் மாம்பழம் கிடைச்சா என்ன ஆகும்? 3 குரங்கும் அந்த மாம்பழத்துக்காக சண்டையிட ஆரம்பிச்சது. ஒரு குரங்கு சொல்லுச்சு, சரி பரவாயில்லப்பா, பக்கத்தில் ஒரு சுவாமி இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லலாம், அவரே பங்கு வைக்க சொல்லலாம். 3 குரங்கு அந்த சுவாமி கிட்ட போறாங்க. அந்த சுவாமி சொன்னார், அப்பா, ஒரு பழத்தை 3 பேர் பங்கிட முடியாது, பள்ளம் தோண்டி இதை புதைச்சிருங்க, மரமா வரும், மரத்துல நிறைய பழம் வரும், நீங்க எல்லாரும் சாப்பிடலாம். 3 குரங்கும் சரி முடிவு பண்ணுது. பள்ளம் தோண்டி புதைச்சிடுறாங்க. ஒரு குரங்கு தினந்தோறும் தண்ணி ஊற்றுது, இன்னொரு குரங்கு உரம் போடுது, 3வது குரங்கு காவலுக்கு நிற்குது. 6 மாசம் ஆச்சு, ஆனால் செடி வரல. 3 குரங்குக்கும் ஒரு குரங்கு மேல இன்னொரு குரங்குக்கு சந்தேகம். உடனே திரும்ப அந்த சுவாமி கிட்ட போனாங்க. சாமி, என்ன ஆச்சுன்னு தெரியல, மரம் வரல. அந்த சுவாமி 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சார். முதல் குரங்கு சொல்லிச்சு, ஐயா, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா தினந்தோறும் தவறாம நான் தண்ணி ஊத்துறேன், காலையில வாக்கிங் போறத கூட நான் நிறுத்திட்டேன் தண்ணி ஊத்துறதுக்காக. 2வது குரங்கு சொல்லிச்சு, ஐயா, தினந்தோறும் மாலை நேரத்தில் நான் உரம் போடுறேன், என்னுடைய ஜிம்முக்கு போறதை கூட நான் நிறுத்திட்டேன், பழம் முளைச்சிருச்சா இல்லையான்னு தோண்டி தோண்டி பாக்குறேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மரம் முளைக்க வேண்டுமானால் தண்ணீரும் உரம் மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுமையும் வேண்டும். நம்ம எல்லாருமே பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில, நான் போற ஊர்ல அத்தனை பேரும் அத்தனை ஊர்லயும் பார்க்கிறேன், மிகப்பெரிய திரளான மக்கள் கூடுறீங்க. ஒரு 5 நாள் தொடர்ந்து தியானம் பண்றீங்க, 5 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா 6வது நாள்ல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த கொடுத்த இன்ஸ்பிரேஷன் எவ்வளவு நாள் ஓடுதுன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொறுமை இருக்காது. அந்த பொறுமை இல்லை அப்படிங்கிற உடனே என்ன பண்றோம், தோண்டி பார்க்க ஆரம்பிச்சிடறோம், பழம் முளைச்சதா இல்லையா. அம்மா வந்து கேட்டாங்க என்கிட்ட, சாமி, தியானம் பண்ணா கடவுளை பார்க்கலாம்னு சொன்னீங்க, நேற்று நான் தியானம் பண்ணேன், கடவுள் வரலையே சாமி. நான் கேட்டேன், எவ்வளவு நேரமா பண்ணீங்க? 20 நிமிஷம் பண்ணேன் சாமி. அதாவது இவருடைய வாழ்க்கை பல இந்த பழைய மன அமைப்பு, பல வருடங்களாக உருவாக்கப்பட்ட அமைப்பு 20 நிமிடத்தில் உடையாது. ஆனா நம்முடைய பொறுமை இல்லாத மனம் என்ன செய்யும், இந்த 20 நிமிடத்தில் தியானத்தினாலேயே ஏதாவது நடக்கணும்னு நினைக்கும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் மெடிடேஷன் கிடைக்குமா? நம்முடைய மனம் இயற்கை மனம். இன்ஸ்டன்டா ஏதாவது நடக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா இயற்கையிலே என்ன பண்ணுவோம், அந்த இன்ஸ்டன்டா நடக்கணும் அப்படிங்கிற அந்த வேகமே, அந்த குரங்கு தோண்டி பார்க்காம இருந்திருந்தா மரம் முளைச்சிருக்கும். கொடுத்த உரத்திற்கும் தண்ணீருக்கும் தோண்டி பார்க்காம இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா மரம் முளைச்சிருக்கும். தோண்டி பார்க்கறதுனாலேயே மரம் முளைக்கிறத கெடுக்கிற மாதிரி நாம் நம்முடைய பொறுமை இல்லாமல் திரும்ப 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 உள்ள பார்க்கறதுனாலேயே நம்முடைய வளர்ச்சியை நிறுத்துகிறோம். ஒரு 4 நாள் தியானம் பண்ணுவோம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனோட. அதுக்கு மேல என்ன பண்ணுவோம், இல்லப்பா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, ஏதோ போயிட்டு வரணும், பரவாயில்ல விடு அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ்டா விட்டுருவோம். இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்தோமானால் பதஞ்சலி அறிவியலாக மாற்றிய இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிஜமான ஒரு விஷயமாக மாறும். நிஜமான ஒரு விஷயமாக மாற்றுவதுன்ற ஸ்திரத்தோட கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற இந்த 8 படிகளுமே உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியுமே, நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுமேன்னு தோணும். ஆனா ஆரம்பிக்கிறது முன்னாடியே, இல்லப்பா இதெல்லாம் வார்த்தைகள்லாம் பெருசா இருக்கு, ஏதோ உள்ள வந்து உட்காந்துட்டோம், வெளியில போக முடியாது, முடிக்கிற வரைக்கும் சைலண்டா உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட உட்கார்ந்து இருந்தோம்னா கேட்கும் பொழுதே அது உள்ள போகாது. கேட்கும் பொழுதே சரி நல்லா சொல்றாரு, கேட்டுக்கலாம், ஒரு புண்ணியமாவது வரும், அந்த எண்ணத்தோடு தான் போகுமே தவிர. 2 விஷயம் புத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. பிரச்சனைகளை உருவாக்குகிற மனதுக்கு தீர்க்கவும் சக்தி உண்டு என்றார். இது கஷ்டம்னு நினைக்கிற மனசுக்கு சுலபம்னு நினைக்கிற சக்தியும் உண்டு. நந்தனார் ஒரு இடத்துல பாடுறாரு,
ஐயே மெத்த கடினம் உமக்கடிமை ஐயே மெத்த கடினம். ரமண மகர்ஷி பாடுறாரு, ஐயே அதிசுலபம் ஆத்ம வித்தை ஐயே அதிசுலபம். யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்க ரமண மகர்ஷிட்ட, சுவாமி நீங்க சுலபம்னு சொல்றீங்க, நந்தனார் கடினம்னு சொல்றாரு, இது என்ன? ரமண மகர்ஷி சொல்றாரு, கடினம் என்கிற எண்ண போக்குதான் கடினம். கடினம்னு ஒண்ணு நினைச்சிட்டோம்னா அதை கடினமாவே நம்ம மாத்துவோம். சுலபம்னு ஒண்ணு நினைச்சோம்னா அதை சுலபமாவே மாத்துவோம். கடினம் என்கிற எண்ணப்போக்கு தான் கடினமானது. இந்த 8 படிகளையும் விளக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த 8ஐயும் நடத்தி நாளையே ஞானம் அடைந்து விடுவேன்னு நீங்க நினைக்க சொல்லி நான் சொல்லல. ஆனா எந்த அளவுக்கு முடியுமோ அதை சேர்ப்போம். உணவில் உப்பு சேர்ப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த 8இன் சாரத்தையாவது சேர்ப்போம் அப்படிங்கிற சிரத்தையோட கேளுங்க. இந்த 8 படிகளுமே உங்கள் வாழ்க்கையை வெற்றிக்கு அழைத்து செல்லும் அற்புதமான ஒரு சாதனையாக மாறும். இந்த 8 படிகளும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, வாழ்க்கையை முழுமையாக வாழுகிறவர்களுக்கு. நேற்று ரேடியோ நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி எங்களுடைய நேரமின்மை காலமின்மை இந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்கிற எங்களை தியானம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு சம்பாதிக்கவே நேரம் இல்லையேன்னு சொன்னார். உண்மையில் தியானம் வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உடலால் உழைக்கிறவர் ஒரு 3000 ரூபாய் சம்பாதிப்பார் அதிகபட்சமா. அதே 10 மணி நேரம் வார்த்தையால் உழைக்கிற ஆசிரியர் 20,000 ரூபாய் சம்பாதிப்பார். அதே 10 மணி நேரம் மூளையால் உழைக்கிற ஒரு மேனேஜர், ஒரு நிர்வாகி 30,000 ரூபாய் சம்பாதிப்பார். நம்முடைய உழைப்பு முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு அதை உருவாக்குகின்ற திறன் வெளிப்படுகிறது தான் முக்கியம். கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். தியானம் உங்களுக்குள் உருவாக்கும் திறனை, கிரியேட்டிவிட்டியை உருவாக்கும். தியானம் உங்களுக்குள் தெளிந்த புத்தி கூர்மையை உருவாக்கும், புத்தி நுட்பத்தை உருவாக்கும். தியானம் உங்களுக்குள் ஆழமான தெளிவை உருவாக்கும். தியானமும் ஆன்மீகமும் வாழ்க்கைக்கு எதிரான கல்வி அல்ல. நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு எண்ணம், தியானமும் ஆன்மீகமும் வாழ்க்கையின் போக்கிற்கு எதிரானது. இல்லை, உங்களுடைய முழு சக்தியையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்கள் முழுமையை வெளிப்படுத்தும் வாழ்க்கை முறைதான் ஆன்மீகம். உங்கள் முழு சக்தியையும் வெளிப்படுத்தும் ஒரு அறிவியல் விஞ்ஞானம்தான் ராஜயோகம். ஒரு நடந்த நிகழ்ச்சி, நான் திபெத்தில் பொட்டாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். தலாய் லாமாக்கள் வசித்த இடம் அது. பொட்டாலா அப்படிங்கிறது நேபாளத்துக்கும் திபெத்துக்கும் நடுவில் இந்த பார்டர்ல இருக்கிற, பார்டர்ல ஆரம்பிக்கும் அந்த இடம். இப்பவும் லாமாக்கள் இருக்காங்க. அங்க போயிருந்தப்போ ஒரு அந்த ஆசிரமத்தில், அது வந்து ஒரு சன்னியாசிகள், புத்த மத சன்னியாசிகள் வாழ்கிற ஒரு ஆசிரமம். ஒரு லாமா என்கிட்ட சொன்னாரு, சுவாமிஜி இந்த ஆசிரமத்தில் நிறைய வயதான லாமாக்கள் இருக்கிறாங்க, இந்த ஆசிரமத்தில் லாமாக்கள் ரொம்ப நாள் உயிரோட வாழ்றாங்க, நீங்க யாராவது ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வயல்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு பாருங்க, அவரை போய் பாருங்க, அவர் ஒரு வயதான துறவி அப்படின்னு சொன்னார். என்னால் நம்ப முடியல, ஏன்னா அவர் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார், நல்ல திடகாத்திரமாக வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனாலும் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு சின்ன கியூரியாசிட்டினால போய் கேட்டாங்க, சுவாமி உங்களை ரொம்ப வயசானதுன்னு சொல்றாங்க, உங்களுடைய அனுபவங்கள் எதையாவது என்னோட பகிர்ந்துக்க முடியுமான்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, என்னையா வயசானவன்னு சொன்னாங்க, என்னப்பா எனக்கு நடுத்தர வயசுப்பா, வெறும் 136 தான்ப்பா, எனக்கு வெறும் 136 தான்ப்பா, நிறைய பேர் இங்க 180 200 இருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் போய் பார்த்து பேசுப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா உண்மையிலேயே மருத்துவ ரீதியாக அவருடைய வயசு 136 சர்டிபிகேட் இருக்கு, டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், அதாவது ஒரு ஏதோ ஒரு முறை மூலமா அவங்க கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க.
சர்டிபிகேட் இருக்கு மருத்துவ ரீதியா. ஆனா பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சுவாமிஜி எப்படி இது முடியுதுன்னு. அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே நாங்கெல்லாம் மனுஷனுடைய வயதுனா 300 வயது அப்படின்னு நம்புறோம். சின்ன வயசுல இருந்தே இதுதான் எங்களுக்கு பாடமா அளிக்கப்பட்டது. சின்ன வயசுல இருந்தே இந்த யோகம் இதெல்லாம் செய்யறோம். யோக சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுளும் குறைந்தபட்சம் 300 வயது. இந்த யோக சாஸ்திரம் சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு பழக்கமாக போய்விட்டது. காலையில எழுந்திரிச்ச உடனே நாமெல்லாம் எப்படி சமைக்கிறோமோ, காஃபி குடிக்கிறோமோ, அலுவலகத்துக்கு கிளம்புறோமோ, அந்த மாதிரி இந்த யோக சாஸ்திரத்தை பழகுதல், பிராணாயாமம், தியானம் போன்றவைகளை பழகுதல் எங்களுடைய ஒரு தினசரி நடவடிக்கையாக மாறிவிட்டது. தினசரி நடவடிக்கையாக போனதுனால எப்படி உடலுக்கு நீங்கள் உணவெடுத்துக் கொள்கிறீர்களோ அதே போல் அவர்கள் உள்ளத்துக்கும் உயிருக்கும் பிராணசக்தியை அளிக்கிறார்கள். நாம நமக்குள்ள இருக்கிற பல்வேறு பாகங்கள்ல உடல் அப்படிங்கிற ஒரு பாகத்துக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ள பல விஷயங்கள் உள்ள போகுது. உணவு மட்டும்தான் போகுதுன்னு நினைக்காதீங்க. உணவு ஒரு பங்கு, அப்புறம் காற்று உள்ள போகுது, நீர் உள்ள போகுது, பல விஷயங்கள் உள்ள போகுது. உணவு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கொடுக்கிறோமே தவிர காற்று தானாகவே உள்ள போறதுதான். நாம அதுக்கு சிறப்பா எதுவும் செய்யறது இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு நம்முடைய உடலுக்கு வெறும் உடலுக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கிறோமே தவிர உள்ளத்துக்கும் பிராண சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் தேவையானதை நாம் கொடுப்பதில்லை. அவர் சொல்றாரு, உடல், உள்ளம், உயிர் மூன்றையும் நாங்கள் முறையாக வைத்திருப்பதனால் 300 ஆண்டு வாழ்க்கை என்பது எங்களுடைய இயற்கையான ஒரு மனநிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இயற்கையான ஒரு மனநிலையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த பதஞ்சலி சொல்கின்ற யோக சாஸ்திரத்தின் 8 படிகளை ஒரு சுருக்கமாக, ஒரு சின்ன அறிமுகமாக கொடுக்க முயற்சிக்கிறேன். நம்ம உடலுக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கிறது, 7 சக்தி மையங்கள். யோகம் படிச்சவங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆமியை, சகசிராரம், 7 சக்கரங்கள் இருக்கு. இதுவரைக்கும் இந்த 7 சக்கரங்கள் ஒரு நம்பிக்கையா மட்டும்தான் இருந்தது. ஆனா சமீபத்துல கிர்லியன் போட்டோகிராஃபின்னு ரஷ்யாவில் ரொம்ப ஒரு பரவலாக ஒரு மருத்துவ முறை பரவச்சு. இப்போ எக்ஸ்ரே எடுத்தா எப்படி எலும்புல இருக்கிற முறிவை கண்டுபிடிக்கலாமோ அதே மாதிரி இந்த கிர்லியன் போட்டோகிராஃபி எடுத்தோம்னா நம்ம உடம்புல வரப்போற வியாதிகளை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம உடல்ல இருக்கிற நம்முடைய தோல் ஒரு மெல்லிய ஒளியை வெளிவிட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த ஒளியை போட்டோ எடுக்கிறது மூலமா ஆரா பாடின்னு சொல்றாங்க. நம்முடைய உடலை போட்டோ எடுப்பதன் மூலமாக நமக்கு வரப்போகிற வியாதிகளை கண்டுபிடிக்கிற ஒரு முறை கிர்லியன் போட்டோகிராஃபின்னு மருத்துவத்துறையிலே ஒரு பெரிய சாதனை இந்த முறை. அந்த முறையின் மூலமாக 6 மாதங்களுக்கு முன்பே கூட டிபி, கேன்சர் போன்ற வியாதிகளை கணித்து விட முடியும். ரஷ்ய நாட்டு மருத்துவத்தில் ஒரு பெரிய புரட்சியே இந்த போட்டோ செஞ்சது. கிர்லியன் போட்டோகிராஃபி மெத்தட் ரஷ்ய நாட்டினுடைய மருத்துவ உலகிலேயே ஒரு பெரிய புரட்சி. இப்பவும் ரஷ்யா மற்றும் ஜெர்மனி நாடுகளில் கிர்லியன் போட்டோகிராஃபி ரொம்ப பாப்புலரா இருக்கு. சொரியாசிஸ் வரப்போகுதுன்னா 6 மாசம் முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பல வியாதிகள் வருவதற்கு 6 மாதங்கள் முன்பே கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த கிர்லியன் போட்டோகிராஃபிக்கு உண்டு. எக்ஸ்ரே மாதிரியே ஒரு போட்டோகிராஃபி, எக்ஸ்ரேவை விட ஆழமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கிர்லியன் போட்டோகிராஃபி மூலமா இந்த 7 சக்கரங்களையும் மிக தெளிவாக விஞ்ஞானிகள் நிரூபித்து விட்டார்கள். ஒரு மனிதன் ஆனந்தமான மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த சக்கரம் ஒரு காருடைய சக்கரம் அளவிற்கு விரிந்து இருப்பதையும், துக்கமான மனநிலையில் இருக்கும் பொழுது ஒரு பட்டன் அளவிற்கு சுருங்கி இருப்பதையும் விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். நமக்குள்ள இருக்கிற அந்த 7 சக்தி மையங்களும் தியானத்தில் மூழ்கி ஒரு ஆனந்தமான மனநிலையில் இருக்கும் பொழுது ஒரு காருடைய சக்கரம், ஒரு 4 வீலருடைய சக்கரம் அளவுக்கு விரிஞ்சிருக்கிறதையும், அதே சக்கரம் துக்கமாக மனம் நொந்து போய் நாம் இருக்கும் பொழுது ஒரு பட்டன் சைஸுக்கு சுருங்கி இருக்கிறதையும் இந்த கிர்லியன் போட்டோகிராஃபி மூலமா நமது விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள்.
இந்த 7 சக்கரங்களையும் இயக்குகிற அறிவியல் தான் ராஜயோகம். இந்த 7 சக்கரங்களையும் இயக்குகிற ஞானம், விஞ்ஞானம் தான் ராஜயோகம். முதல் படி இயமம். இயமம் என்றால் நெறிமுறையான வாழ்க்கை. இந்த இயமத்தில் 5 விதமான விஷயங்கள் உண்டு. அஹிம்சை, பிரம்மச்சரியம், சத்தியம், அபரிக்கிரகம், அஸ்தேயம். அதாவது வாழ்க்கையிலே தூய்மையான வாழ்க்கை வாழ்தல். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, இந்த தூய்மையான வாழ்க்கை, இந்த ஒழுக்கம், இதெல்லாம் அந்த காலத்து விஷயம் சுவாமி. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்கறதுக்கு யார் சாமி தயாரா இருக்காங்க? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், தர்மம், தூய்மை இதெல்லாம் ஒரு அவுடேட்டடான விஷயம்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு மனோதத்துவ விஞ்ஞானிகள் சொல்றாங்க, பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் தூய்மையாக வாழ்வதன் மூலமாகவும் கடவுள் உங்களை காப்பாற்றுறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய பிரார்த்தனையும் தூய்மையும் உங்களை காப்பாற்றுறதை எங்களால் நிரூபிக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு அழகான ஒரு புக், ஹவு டு ஸ்டாப் டூயிங் ஸ்டார்ட் லிவிங். ஒரு மிகப்பெரிய மனவியல் விஞ்ஞானி எழுதிய புக். டேல் கார்னகின்னு அவர் பேர். அவர் சொல்றாரு, பிரார்த்தனையின் மூலமாக இயேசு உங்களை காப்பாற்றுவாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த தூய்மையான வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிக்கொணர்கிறது. நமக்குள்ள இருக்கிற பிராண சக்தியை முழுமையாக இயங்க விடுகிறது. நம்முடைய உடலையும் மனதையும் இனிமையாகவும் ஸ்திரமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. அதுக்காக தான் இந்த அடிப்படையான தூய்மையை, அடிப்படையான ஒழுக்கத்தை நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். 2வது நியமம். நியமமும் இதே மாதிரி தூய்மை தான். நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய தினந்தோறும் குளித்தல், தூய்மையான உடை உடுத்தல். நம்ம நினைக்கலாம், குளிக்கிறது, தூய்மையான உடை உடுத்துறது, இதெல்லாம் எப்படி சாமி ஆன்மீகத்துக்கான படியாக மாற முடியும்? நம்முடைய உடல் தூய்மையாக இல்லை என்றால் மனம் தூய்மையாக வைத்திருக்க முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி உடலும் மனசும் தனித்தனியான ஒரு விஷயம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம், ரொம்ப ரிலாக்ஸ்டா படுத்துக்கிட்டே உங்களால் கோவப்பட முடியுமா? முடியாது. கோவப்படணும்னா பல்ல கடிக்கணும், எந்திரிச்சு உட்காரணும், ஸ்டிஃப் ஆக்கணும் உடம்ப, அப்பதான் முடியும். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா கோவப்பட முடியாது. உடல் இருக்கிற நிலைக்கும் மனம் இருக்கிற நிலைக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. ஏன்னா உடலும் மனமும் தனித்தனியான ஒரு விஷயம் இல்லை. 2 நாள் குளிக்காம இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மன உணர்வை உணர்வீங்க. ஏதாவது ஒரு டிராவல் பண்ணும்போது 2 நாள் குளிக்கலைன்னா உங்க மனமும் அனீசியா இருக்கும், நீங்களே உணரலாம். ஏன்னா உடலும் மனமும் நெருக்கமான தொடர்புடையது. சௌச்சம் அப்படின்னா நம்மையும் நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல். இதெல்லாம் 2வது படியாகிய நியமத்துல வரும். 3வது படி ஆசனம். ஆசனம் அப்படின்னா உடலை எளிமையாகவும் கட்டுக்கோப்புடனும் வைத்திருத்தல். ஆசனம்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த உடம்பை வளர்ச்சி செய்கிற விஷயங்கள் மட்டும் நினைக்காதீங்க. உடலை கட்டுக்கோப்போடும் எளிமையோடும் வைத்திருத்தல். இன்னையை பொறுத்த வரைக்கும் ஆசனம் அப்படின்னு 1-2 விஷயம் சொல்லணும்னா, அளவுக்கு மீறி டிவி பார்க்காம இருந்தீங்கன்னா அது ஒரு ஆசனம். நீங்க கேட்கலாம் எப்படி அப்படி. நல்லா பாருங்க, ராத்திரி 2 மணிக்கு மேல 2 மணி வரைக்கும் உட்காந்து டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கிரிக்கெட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கண் கெஞ்சுது, அப்பா என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க அப்படி கண் உள்ள சொல்லுது, தூக்கத்தை கேட்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விடாம பார்த்தே தீர்றதுன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நாக்கு எரிய வேதனைப்பட்டாலும் காரமான உணவு வகைகளை சாப்பிடுறது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை செய்வதுதான் ஆசனத்துக்கு எதிரானது. ஆசனம் அப்படின்னா வெறும் உடலை வளைத்து யோகம் செய்வது மட்டுமல்ல, உடலை முறையாக வைத்திருப்பதும் கூட ஆசனம் தான். அளவுக்கு மீறி உடலை வருத்தாமல், உடலை கொடுமை செய்யாமல். நாம எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியில சொல்லும் பொழுது சொல்லுவோம், என்னுடைய உடம்பை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உடம்பை நான் நேசிக்கிறேன் நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம். உண்மையிலேயே நம்ம உடம்பை நேசிக்கிறதில்ல, நம்முடைய உடம்பை வஞ்சிக்கிறோம், அளவுக்கு மீறி உபயோகிக்கிறோம்.
அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். நம்ம உடம்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்றதுக்காக நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் நம்முடைய சுகங்களுக்காக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அளவுக்கு மீறி உடம்பை நம்முடைய சுகங்களுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது தப்பு. பண்ணாம இருக்கிறது தான் ஆசனம். அதாவது இனிமையாகவும் சுகமாகவும் எப்பொழுதும் இருப்பது தான் ஆசனம்.